வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க தமிழர்கள், தமிழினம். இன்றைய காணொளியில் நான் பார்க்க இருப்பது ஒட்டக்கூத்தர். தமிழ் புலவர்களிலே முதன்மையானவர் கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர். அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி என்ற பாடலை அவர் பாடியிருக்கிறார். அவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னா, நம்ம கும்பகோணத்தில் அறிக்கையுள்ளவர்கள் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தாராபுரம் என்ற இடத்துல அந்த வீரபத்திர கோயிலில் அந்த வீரபத்திர கோயில் கோயில் அருகே ஜீவசமாதி அமைந்துள்ளார். இவர் யார்? அவர் ஒட்டக்கூத்தர் என்றால் ஏன் பெயர் பெற்றது? ஏன் ஒட்டக்கூத்தர் என்று அவர் பெயர் பெற்றது என்றால், இவர் கூத்தனூர், அதாவது இவர் சரஸ்வதியின் அருள் பெற்றவர். இவர் சொல்ல சொல்ல சரஸ்வதி தேவி தன் பாடலை எழுதினதாக ஐதீகம். சரஸ்வதி நேரடியாக காட்சி அளித்து இவருக்கு அருள் கொடுத்ததாக ஐதீகம். அதனால் இவர் சரஸ்வதிக்கென்று ஒரு கோயிலை உருவாக்கினார். கூத்தனூரில் சரஸ்வதிக்கென்று கோயிலை கட்டினார். அதனால தான் அவர் கூத்தனூர் ஒட்டக்கூத்தர் என்று பெயர் பெற்றார். சரஸ்வதிக்கென்று கோயிலை உருவாக்கியதனால இவர் ஒட்டக்கூத்தர் என்று பெயர் பெற்றார். ஒட்டம் என்றால் போட்டி எழுதல், ஒட்டக்கூத்தர் என்றால் போட்டி எழுதல். எதாஇருந்தாலும் போட்டி, நான் பாடும் பாடலுக்கு எதிர்பார்த்து பாடக்கூடிய பாக்கிய உள்ளவர் ஒட்டக்கூத்தர் என்று பெயர் பெற்றார். இவர் செவிதப்பாவில் நிறைய பாடல்கள் எழுதியுள்ளார். தமிழ், பிள்ளைத்தமிழ், அபிராமி அந்தாதி, ராஜராஜன் உலா, விக்ரமாதித்தன், பல நூல்கள் நிறைய எழுதியிருக்கார். இவர் கிட்டத்தட்ட இவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக, 1500 முன்பு இந்த கோயிலில் பழமையான கோயில், வீரபத்திர சுவாமி கோயில் வீரபத்திர திருஞான சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர்லாம் இந்த திருத்தலத்திலே பாடியிருக்கிறார். பாடல் பட்ட ஸ்தலம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட கோயில். இது இவர் வாழ்ந்தது ஒட்டக்கூத்தர் 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. 11ஆம் நூற்றாண்டுன்னா ராஜராஜ சோழன் காலத்திலேயே ராஜகுருவாக இருந்திருக்கிறார். விக்ரமாதித்தன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜராஜ சோழனுக்கு ராஜகுருவாக இருந்திருக்கிறார். அப்போது ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒட்டக்கூத்தர் மிகப்பெரிய ராஜகுருவாக இருந்திருக்கிறார். போரின் தந்திரங்கள், ஆலோசனைகள் எல்லாமே ராஜராஜ சோழன் இவருடைய ஆலோசனை பிறகுதான் இந்த சோழ நாட்டை வளப்படுத்தியிருக்கார் என்றால் மிக பெருமையாக இருக்கிறது. ஒரு தமிழ் சித்தர் ஒட்டக்கூத்தர் என்பது சாதாரண அவர் செய்த சேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல்களை எழுதியிருக்கிறார். இவரெல்லாம் இந்த ராஜகுருவாக இருந்திருக்கார். சோழர்களுக்கு ராஜகுருவார்னா சாதாரண விஷயம். சோழன் நாடு ராஜராஜ சோழன்லாம் இந்த தஞ்சாவூர் கட்டியிருக்காருன்னா இவருடைய ஆலோசனை பிரகாரம் இவர் கொடுத்த கருத்துரை. ஒரு விளக்கு என்றால் தூண்டுவதற்கு அந்த எண்ணங்களை கொடுத்த ராஜகுரு இந்த ஒட்டக்கூத்தர். இவருக்கு ஜீவசமாதி சரி. இப்படிப்பட்ட தஞ்சாவூர் உலக சமாதி 1500 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. இவர் ஒட்டக்கூத்தர் எங்கே பிறந்தார்னா மணக்குடி, அதாவது வீரபத்திரன் நம்ம கும்பகோணம் அருகிலே மணக்குடி என்ற இடத்துல பிறந்திருக்கிறார். இவர் இந்த தலத்துடைய முக்கிய கருத்து என்னன்னா, கர்மாவை, அதாவது நமக்கு முன் நாம் இன்னைக்கு நிலைமையில் எப்படி இருக்கோமோ தெரியல, அவங்களுக்கு ஏற்பட்ட முன்வினை கர்மா ஒரு சில பேர் கோடீஸ்வரர், சில பேர் ஏழ்மையாக இருப்பார், நல்ல வசதி இருந்தும் குழந்தை இருக்காது. சில பேருக்கு வசதி இல்லாதாலும் இன்பங்கள் சொத்துக்களை அனுபவிக்க முடியாத ஒரு கர்ம வினை. இந்த கர்ம வினையை முழுமையாக நீக்கணும். என் முன்னோர்கள் எவ்வளோ புண்ணியம் செய்திருந்தாலும் பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த கர்மாக்களை நீக்கக்கூடிய 5 வகை கோயில்கள் தமிழகத்திலே இருக்கிறது. இது புராணங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. இது நமக்கு எல்லாம் தெரியும். திருநாகேஸ்வரர் கோயில் ராகுப்பட்ட ஸ்தலம், அது கர்மாவை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். மொத்தம் 5 பஞ்சபூத கர்மாஸ்தலம் என்று இது உள்ளது. இந்த 5 பஞ்சபூத கர்மாஸ்தலத்தில் இந்த தாராசுரம்
வீரபத்திர கோயில் ஒரு வகை கர்மாவை நீங்கக்கூடிய யாருக்கு கொடுப்பனை இருக்கோ இந்த கோயிலுக்கு வர முடியும். எல்லாரும் வந்து போகக்கூடியது டூரிஸ்ட் பிளேஸ் அல்ல. அவர்கள் கர்மவினை போக்கும் என்று போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் இங்கே வருவதற்கு வாய்ப்பு. இப்படி பஞ்சபூத கர்மாஸ்தலம் என்று ஐதீகம் சொல்கிறது. அந்த ஐதீகத்திலே 5 இதில் முதலில் வருவது திருவடைமருதூர் மகாலிங்க ஸ்தலம். அவர் போனால் அந்த கர்ம பலங்கள் தீர்க்கும். 1. 2வது திருநாகேஸ்வரர், எல்லாத்துக்கும் தெரியும், ராகுக்கு ஸ்தலம். இது எல்லாம் பிரபலமானது. அடுத்தது சுவாமிமலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர். சுவாமிமலைக்கு அடிவாரத்தில் இருக்கின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய இது கர்மவினையை தீர்க்கும் தலமாக இருக்கிறது. 3. 4வது கொரட்டூர் பெட்டிக்காளியம்மன் கோயில். கொரட்டூர் பெட்டிக்காளியம்மன் கோயில் கும்பகோணம், அந்த 4வது. 5வதாக இந்த தாராபுரம் வீரபத்திர சுவாமி. இந்த திருத்தலங்களிலே கால் வைத்து அந்த அவர் புனிவிட்டால் ஒரு முன்வினை கர்மா முழுவதும் வீரபத்திரர் தன்னுடைய போக்கி விடுகிறார் என்பது ஐதீகம். இந்த இப்படிப்பட்ட தலம் இந்த வீடியோவுக்கு இந்த வீரபத்திரருடைய இந்த சித்தர் சமாதியுடைய வீடியோ மற்றும் காட்சியை இந்த என்னுடைய சேனலிலே உங்களுக்கு மேற்கோளாக காட்டுகிறேன். இப்படிப்பட்ட ஸ்தலம் இந்த வீரபத்திர ஒட்டக்கூத்தருடைய ஜீவசமாதி. அந்த ஒட்டக்கூத்தருடைய ஜீவசமாதி தான் இன்று பிரபலமாக இன்று கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் 17ஆம் அதாவது 2017 தான் இதை புறப்படுவிச்சிருக்காங்க. கோயில்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இதில் முக்கியமாக வீரபத்திர கோயிலில் ஒன்று முக்கியமான ஒரு இது இருக்குது. அதாவது சக்கர வியூகம் அமைக்கப்பட்ட கோயில். இங்கு நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் சக்கர வியூகம் இருக்கிறது. சக்கர வியூகம் என்று வீரபத்திர சுவாமி கோயில் அருகே மேலே அந்த கட்டடத்தில் சக்கர வியூகம் கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த சக்கர வியூகம் முதல் தளத்திலே இருக்கப்பட்டது. அந்த தளத்தின் கீழே நின்று நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படி நடக்கக்கூடிய பாக்கியம் சக்கர வியூகம் இருக்கிறது. இந்த சக்கர வியூகம் இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, இல்லை முக்கியமான சில கோயிலில் தான் இருக்கும். சில இடத்துல வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் இது கல்வெட்டிலே இருக்கப்பட்டுள்ள இந்த கோயில் மிகப்பெரிய அந்த தாராபுரம் வீரபத்திரர் கோயில் மிக அற்புதமான ஒரு கோயில். அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்த வேண்டும். இந்த 5 வகை கர்மாக்களை நீக்கக்கூடிய தலம். இங்கு அமாவாசை, பௌர்ணமி போன்ற தலங்களில் மிக யாகம் வளர்க்கப்படுகிறது. பௌர்ணமி காலங்களில் யாகம் வளர்க்கப்படுகிறது. முன்வினை போக்க கர்மாவில் வளர்க்கப்படுகிறது. நாம் இங்கே எவ்வளோ கஷ்டப்படும், நம்ம இன்றைக்கி ஏன் நிலைமையில் இருக்கோம், நல்லா இல்லையே அப்படிங்கிற வருத்தப்படணும். அமாவாசை என்று அந்த யாகத்தில் கலந்து கொள்ளலாம். பௌர்ணமி என்று திருமணமாக வேண்டும், பிள்ளைகளுக்கு ஏதாவது போன்ற திருமணமாக வேண்டும் காலகாலர்களாக இந்த கோயிலுக்கு வீரபத்திர சுவாமி கோயிலுக்கு சென்று யாகங்களிலே கலந்து கொண்டால் மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்பது தெரியும். இந்த வீரபத்திர ஒட்டக்கூத்தரையே இந்த வீடியோ காணக்கூடிய என்றால் இவர் செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த ஒரு காணொளி ஒரு நட்பு தான். செங்குந்த சமுதாய மக்களுக்காக இன்றைக்கி செங்குந்த சமுதாய மக்கள் வழியில் பிறந்திருந்தாலும் தமிழ் பற்றோடு இருந்திருக்கிறார். ஒரு சோழ மன்னனுக்கே ராஜகுருவாக இருந்திருக்கிறார். அப்படி என்றால் நம்ம முன்னோர்களாக எந்த அளவுக்கு ஆலோசனை பண்ணுகிறது. ஆக இவர் வீரபத்திர சுவாமிகளுடைய வரலாறு. ஆக வீரபத்திர சுவாமி மிக அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆக வீரபத்திர கோயிலுக்கு இந்த வழிபட வேண்டும் என்று ஆன்மீக இந்த சொற்பொழிவை முதலில் நான் ஏற்றுள்ளேன். தமிழ் சித்தர்கள் 18 சித்தர்கள் இருக்கிறார்கள். இவருக்கு பிறகு தமிழ் சித்தர் என்ற தலைமையிலே தமிழ் புலமைக்கு ஆட்டிய இந்த சித்தர் 831வது குரு பூஜை வர 18/4/2024 தாராபுரம் கோயம்புத்தூர் கும்பகோணம் அருகே தாராபுரத்தில் நடந்தேறியது. மிக அற்புதமாக நடந்தேறியது. கும்பகோணம் 831வது குரு பூஜை நடந்தது. நம் மக்கள் அனைவரும் இந்த குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். வருங்காலத்திலே இந்த குரு பூஜை தாராபுரத்தில் வீரபத்திர சுவாமி கோயிலில் உள்ள இந்த சித்தர் ஆலயத்தை வழிபட்டால், ஒட்டக்கூத்தர் சித்தர் ஆலயத்தை தரிசனம் என்று நம்ம முன்னோர் ஏற்பட்ட கருமங்களை நீக்கிக் கொள்ள பக்தர்கள் ஆகிய உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இந்த கோயிலுக்கு இந்த சித்தர்கள் உங்கள் கர்மாக்களை நீக்கி வளம்பர வாழ
வழிவகுக்கிறது. பஞ்சபூத ஸ்தலம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம், நீர், நிலம், நிலம், காற்று. ஆனால் கர்மாக்குன்னு ஒரு 5 கோயில்கள் உள்ளது. முன்வினை கர்மாக்களை நீக்க நம் முன்னோர்கள் செய்த பாவங்களையும் புண்ணியம், பாவமோ புண்ணியமோ அதில் கர்மாவில் விடுபட இந்த 5 கோயிலில் இது முக்கியமானது. 5வது கோயில் வீரபத்திர தாராசுரம் கோயில். இந்த கோயிலே சக்கர வியூகத்தின் அடியில் கீழ் நின்று அந்த சுவாமியை தரிசனம் செய்தால் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இப்படிக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர், வாஸ்து நிபுணர், பிரம்மஞானி, மூத்த வழக்கறிஞர் PS வெங்கடேசன் ஆகிய நான் உங்களுக்கு எல்லாம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.